சைத்தானிய தேசம் அப்பாவி பலஸ்தீன் மக்களை தூக்குல போட போறதா அதை சட்டமாக ஏற்றிருக்காங்க. பலஸ்தீன் கைதிகளுக்கு மரண தண்டனை வழங்க போறதா இஸ்ரேலிய பாராளுமன்றத்தில் சட்டமே இயற்றப்பட்டிருக்குது. அந்த சட்டத்துக்கு அந்த நாட்டு பிரதமர் மிக பெரும் படுகொலைகளை செஞ்ச நெத்தன்யாகவும் அவருடைய கட்சியும் மிகப்பெரிய ஆதரவை வழங்கி இருக்குது. இன்றைக்கு ஐக்கிய நாடுகள் சபை இந்த சட்டத்துக்கு எதிராக செயற்பட்டதோட ஒரு முக்கியமான அறிவித்தலையும் விடுத்திருக்குது. இந்த சட்டம் போர் குற்றம் என்று சொல்லி ஐக்கிய நாடுகள் சபை அறிவிச்சிருக்குது. சைத்தானிய தேசம் இஸ்ரேல் பலஸ்தீனிய மக்கள், அதாவது சொந்த தேச மக்களே தமது நிலங்களை பெற்றுக்கொள்வதற்காக போராடுத மக்கள் தங்களோட நிலத்துக்காக போராடினா அவங்கள கொலை செய்வோம் என்று சொல்லி அதுக்காகவே சட்டம் ஏற்றிருக்காங்க. எவ்வளவு பெரிய கேவலமும் எவ்வளவு பெரிய மனித உரிமை மீறலும் என்று சொல்லி பாருங்க. இதுக்கு ஆதரவாகத்தான் அமெரிக்கா பேசுது. இந்த அமெரிக்கா பேசுறதுக்கெல்லாம் அரபு நாடுகள் தலையாட்டிட்டு இருக்குது. ஈரான் மட்டும் பயங்கரவாதிகள் என்று சொல்லி அரபு தேசம் பேசுது. இதுவரைக்கும் இந்த சட்டம் இயற்றப்பட்டதுக்கு பிறகு ஒரு அரபு தேசமும் வாயை திறந்து இஸ்ரேல் இப்படி ஒரு சட்டத்தை இயற்ற இயலாது, மிகப்பெரிய மனித அவலங்களை செஞ்சவங்க இஸ்ரேலியர்கள், இந்த சட்டத்தை உடனடியாக தடை செய்யணும், நிறுத்தணும், உலகத்துல மிகப்பெரிய அநீதிகளை செய்தவங்க இஸ்ரேலியர்கள் என்று சொல்லி ஒரு வார்த்தை பேச முடியாத நிலையில இருக்காங்க. இது தொடர்பா தொடர்ச்சியா பேசிட்டு வந்த ஈரான் அதுக்கு எதிராக செயற்பட்டதால தான் ஈரான் அமெரிக்காவும் இஸ்ரேலும் இணைஞ்சு தாக்குது. இதுக்கு ஆதரவா அரபு தேசமும் மண்டையை ஆட்டிட்டு அவங்களுக்கு ஆதரவாக நிற்காங்க. இந்த நிலைமையில தான் உலக நாடுகள் எல்லாமே பார்த்துட்டு இருக்க மிக மோசமான சட்டத்தை, அருவருக்கத்தக்க சட்டத்தை, மனிதனை மனிதனாக மதிக்காத சட்டத்தை இஸ்ரேல் இயற்ற போவதா பாராளுமன்றத்தில், இஸ்ரேல் பாராளுமன்றத்தில் அனுமதி வழங்கப்பட்டிருக்குது. இதுக்கு சியஸ் என்று சொல்லி கொண்டாடி அந்த பாராளுமன்றத்தில் கருப்பு கோட்டுகளையும் அணிஞ்சு அவங்க கொண்டாடுதாங்க. இவங்க மனிதர்களா அல்லது மனித உருக்கள்ல வாழுத மிருகங்களாண்ட கேள்வியும் எழும்புது. இதை எந்த அரபு தேசமும் தவறு என்று சொல்லி இதுவரைக்கும் பேசாத நிலையில தான் ஐக்கிய நாடுகள் சபை சொல்லிருக்குது, இது மிகப்பெரிய போர்க்குற்றம், இதை நீங்க நிறைவேற்றுவீங்களா இருந்தா நீங்க போர்க்குற்றம் புரிந்தவர்களாக ஐக்கிய நாடுகள் சபையோட நீதிமன்றத்தில் நிறுத்தப்படுவீங்க என்று சொல்லியிருக்காங்க. ஈரானும் இதே கருத்தை சொல்லியிருக்குது. இந்த நிலையில இவங்க இதை செய்வாங்களா இருந்தால் உலக நாடுகள்ல இருந்து இஸ்ரேல் தேசமே ஒழிக்கப்பட வேண்டும். இஸ்ரேல் தேசத்திற்கு எதிராக உலக நாடுகள் எல்லாமே பேசணும். இல்லை இவங்க பலஸ்தீனியர்களுக்கு மரண தண்டனை, தூக்கு தண்டனை வழங்குவாங்களாக இருந்தால் வாய்களற்ற ஊமைகளாக நாங்கள் அனைவரும் இந்த உலகத்தில் வாழ வேண்டிய நிலை நாளை ஏற்படலாம். மனிதர்களாகவே இந்த உலகத்தில் வாழ்வதற்கு வெட்கப்பட வேண்டிய ஒரு நிலை ஏற்படும். எனவே ஐக்கிய நாடுகள் சபையின் சட்டத்தை நிறைவேற்றுவதற்கு அரபு நாடுகளும் அனைத்து நாடுகளும் முன்வந்தால் மட்டுமே இந்த சட்டம் நிறுத்தப்பட்டு அட்டூழியம் செய்யும் சைத்தானிய தேசத்தவர்களுக்கு சரியான பாடம் ஈரானை போன்று வழங்கப்பட்டால் மட்டுமே இந்த அப்பாவி தேசம் நாளை சுதந்திரமாக வாழ முடியும்.